அனைவருக்கும் வணக்கம். ஸோ இதில் நம்ம என்ன பார்க்குறோம், மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் ஆன்லைன் அப்ளிகேஷன் அது சம்மந்தமாக சர்வர் இஷ்யூ பற்றி தான் நம்ம வந்து பேச போகிறோம். நேற்று இந்த இஷ்யூ இருந்தது. பட் இருந்தாலும் நேற்று கொஞ்சம் ஓப்பன் ஆகிடுச்சு. நைட்டு நான் லைவ் போடும்போது கூட செக் பண்ணேன். கொஞ்சம் நேரம் கழிச்சு ஓப்பன் ஆச்சு. ஸோ இன்றைக்கி கடைசி நாள் என்பதனால ரொம்ப சர்வர் வந்து டவுனாக இருக்குது. வெப்சைட் ஓப்பன் ஆகலை. அது மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் மட்டும் இல்லை, எந்த ஒரு வெப்சைட்டாக இருந்தாலும் கடைசி நாளில் நிறைய பேர் ஒரே டைமில் அப்ரோச் பண்ணும்போது கண்டிப்பாக சர்வர் இஷ்யூ வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எல்லாருமே அப்படி தான் சொல்லுவாங்க, கடைசி நாள் வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க, முன்கூட்டியே அப்ளை பண்ணுங்கன்னு தான் சொல்லுவாங்க. நாமளும் அப்படி தான் சொல்லியிருந்தோம். பட் முன்கூட்டியே ஏகப்பட்ட இஷ்யூ இருந்தது. அதான் ஒன்று என்னென்னா, கடைசி நாள் தான் இந்த இஷ்யூவாக இருந்தது அப்படின்னா, இது இல்லாமல் இந்த 8ஆம் வகுப்பு சர்டிஃபிகேட் பிரச்சனை, செகண்ட் ஸ்டெப் வந்து அடுத்து தேர்ட் ஸ்டெப்புக்கு போகாமங்கிறது. ஸோ இந்த மாதிரி இஷ்யூ வந்து தொடர்ச்சியாக அப்பப்போ வந்து நமக்கு வந்து இருந்துகிட்டே இருந்தது. ஸோ அதெல்லாம் தாண்டி வந்து நிறைய நண்பர்கள் அப்ளை பண்ணியிருக்கேன். இன்னும் சில நண்பர்கள் வந்து கடைசி நாள் வந்து வெயிட் பண்ணி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணியிருந்திருப்பீங்க. அல்லது வந்து தொடர்ச்சியாக 2-3 நாளாக ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ அட்லீஸ்ட் இன்றைக்காவது நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம்னு முயற்சி பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா சர்வர் வந்து ரொம்ப டவுனாக இருக்குது. பட் இருந்தாலும் ஒரு சில நண்பர்களுக்கு ஓப்பன் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ தொடர்ச்சியாக நீங்கள் முயற்சி பண்ணிட்டே இருந்தீங்கன்னா ஒரு 1/2 hour 1 hour வந்து நீங்கள் ரெஃப்ரெஷ் கொடுத்து மறுபடியும் நீங்கள் வந்து இன்டர்நெட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் ஆகுது. நானும் செக் பண்ணேன், எனக்கு ஃபஸ்ட்டு ஓப்பன் ஆகலை. ஒரு 2-3 டைம் வந்து ட்ரை பண்ணதுக்கப்புறம் வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகுது. முயற்சி பண்ணி பாருங்கள். இன்றைக்கி தான் கடைசி தேதி. ஸோ நாளைக்கு டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்கலாம் உறுதியாக சொல்ல முடியாது. இதுக்கு முன்னாடியெல்லாம் அந்த மாதிரி டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்ததில்ல. பட் இருந்தாலும் நம்மளுடைய சைட்டில் வந்து நம்ம டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் எடிட் ஆப்ஷன் கொடுக்கணும்னு சொல்லி மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் செல்லுக்கு வந்து ஹெல்ப்லைனுக்கு நம்ம கால் பண்ணியும் மற்றும் வந்து இமெயில் பண்ணியும் நம்ம வந்து கேட்குறோம். ஸோ நீங்களும் வந்து கேளுங்க. மேபி நம்மளுடைய ரெக்வஸ்ட் அவங்க கன்சிடர் பண்ணி அக்செப்ட் பண்ணாங்கன்னா மேபி டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், அல்லது எடிட் ஆப்ஷன் கொடுக்கலாம், ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நாமளும் எதிர்பார்க்குறோம். ரைட்டா? அதே மாதிரி பேமெண்ட். ஸோ இன்றைக்கி அப்ளை பண்ணுறது கடைசி தேதி. ஒருவேளை சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பேமெண்ட் பண்ணுறது 29ஆம் கடைசி தேதி. ஸோ பேங்க்கில் போனால் பேங்க்லேயுமே சில டெக்னிக்கல் இஷ்யூ இருக்கிறதா வந்து சொல்கிறதா வந்து நண்பர்கள் வந்து மெசேஜ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷனோட கடைசி தேதின்றதுனால மேபி பேங்க்கில் பணம் கட்டுறதுலையுமே இந்த சர்வர் ப்ராப்ளம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நாளைக்கு 28, நாளை மறுநாள் 29, இந்த 2 நாளுமே நீங்கள் வந்து பணம் கட்டலாம். அப்போ வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் மேபி இல்லாதனால சர்வர் வந்து பிஸியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ நீங்கள் இந்த 2 நாளில் பணம் கட்டிட்டு அந்த பணம் கட்டின ரெசிப்ட்டு மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் அந்த காப்பி இருக்கும் இல்லையா, அதை நீங்கள் ஃபோட்டோ எடுத்து வெப்சைட்டில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து சப்மிட் பண்ணி உங்களுடைய அப்ளிகேஷனை வந்து 100% வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் பண்ணிவிடுங்க. ஸோ சர்வர் டவுனாக தான் இருக்குது, ஒன்றும் பண்ண முடியாது. பட் இருந்தாலும் தொடர்ச்சியாக வந்து முயற்சி பண்ணுங்கள். அப்ளை பண்ணாதவங்க, ஏற்கனவே அப்ளை பண்ணவங்களுக்கு ஒன்றும் இஷ்யூ இல்லை. பேமெண்ட் கட்டாமல் இருந்தீங்கன்னா தயவுசெய்து வந்து பேமெண்ட் கட்டி உங்கள் அப்ளிகேஷனை வந்து சக்ஸஸ்ஃபுல் வந்து பண்ணிவிடுங்க. ரைட்டா? அடுத்தது நீங்கள் வந்து படிக்கணும். ஸோ வந்து எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு வந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.